அட்டகாசமான அரசியல்வாதியாக அதிரடி பயிற்சி பட்டறை பியூர் பாலிடிக்ஸ். அடுத்த வகுப்புகள் விரைவில் ஆரம்பம். தொடர்புக்கு 7338824242. வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு நாள். எனக்கு சொன்னாங்க நம்மளுடைய அன்னை ஆச்சரா கல்லூரியில பட்டமளிப்புல நீங்க வரணும்னு. நான் கண்டிப்பா வரேன்னு சொன்னேன். ஏன்னா இந்த கவர்மெண்ட் வர்றதுக்கு இந்த மாணவிகள், இந்த பிள்ளைகள், இந்த குழந்தைகள் பட்ட பாடு எங்களுக்கு தெரியும். நீங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க இந்த கவர்மெண்ட் வரணும்னு தெரியும். நீங்க எல்லாம் முதல்வர் மீது, சிஎம் மீது, உங்க அண்ணன் மீது எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு தெரியும். உங்களுக்காக என்ன செய்யணுமோ அதுதான் முதல்ல ஒவ்வொரு நாளும் செஞ்சுட்டு இருக்கேன். ஏன்னா இந்த பிள்ளைகளுக்கு, இந்த குழந்தைகளுக்கு இவங்களுக்கு நல்ல படிப்பு வேணும், நல்ல வேலை வாய்ப்பு உருவாக்க வேண்டும். ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா இங்க தென் தமிழகத்துல, அதாவது நாகர்கோவில், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, இங்க இருந்து நிறைய அரசு வேலை வாய்ப்புகளை பாத்தீங்கன்னா எல்லாரும் இந்த பகுதியில இருந்து அதிகமா இருப்பாங்க. ஆசிரியர்கள் பாத்தீங்கன்னா நாகர்கோவில், திருநெல்வேலி, கன்னியாகுமரியில அவ்வளவு அரசு பள்ளிகள் ஆசிரியர்களும் அரசு வேலை வாய்ப்புல அதிகமா இருப்பாங்க. ஆனால் கடந்த 15 வருஷமா டிராஸ்டிக்கலா ரொம்பவே குறைஞ்சு போச்சு. அவ்வளவு வேலை வாய்ப்புகள் அவ்வளவு ஆர்வமாக அவ்வளவு பணியாற்றிட்டு வந்ததுதான் இப்ப குறைஞ்சிருக்கு. இதையெல்லாம் மீண்டும் உருவாக்கும் வேலையை தான் இப்ப முதல்வர் அவர் செஞ்சுட்டு இருக்காரு. ஏன்னா கண்டிப்பா வேணும். இங்க இருக்கிற படிக்கிறவங்க அனைவருக்கும் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, நல்ல ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டிய கட்டாயம் இப்ப இருக்கு. அதை செய்ய வேண்டிய வேலையும் முதல்வர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் செஞ்சுட்டு வருகிறார். ஏன்னா லாஸ்ட் 5 இயர்ஸ்ல இன்டேக் அரசு பள்ளிகளையும் சரி, அரசு வேலை வாய்ப்புகளும் சரி, இன்டேக் ரொம்பவே குறைஞ்சிருக்கு. இவர்கள் வேலை வாய்ப்பை உருவாக்கவில்லை. அதை நம்ம திரும்பவும் மீட்டெடுத்து திரும்பவும் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். நிறைய இடத்துல போறப்ப பெண்கள் நிறைய நல்லா படிச்சு நல்ல இதுல இருக்கிறப்ப நான் லா காலேஜோட கான்வெகேஷன்லாம் போவேன். 80-90% பெண்கள். பார்ப்பதற்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும். ஏன்னால் இதுதான் நீங்கள் ஒரு மிகப்பெரிய தேவை. கண்டிப்பா ஒரு வேலை வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பா தேவை, ஒரு வேலை உங்களுக்கு தேவை. அது இல்லாமல் அதிலேயே ஒரு சுயத்தொழில் உங்களுக்கு தேவை. எண்டில் ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா எந்த இதனாலும் நீங்க எவ்வளவு பெரிய இடத்துல இருந்தாலும் இது ஒண்ணு உங்களுக்காக உருவாக்கி வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு சமுதாயத்துல பெரிய அங்கீகாரம், பெரிய மரியாதை. எந்த நிலைமை இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்புல நீங்க கண்டிப்பா இருக்கணும். அரசு வேலை வாய்ப்பு கண்டிப்பா உருவாக்கும் வேலைகளே இந்த அரசு முழு மூச்சாக செஞ்சுட்டு இருக்கு. இந்த வருஷம் எல்லா இடத்துலயும் அரசு வேலை வாய்ப்புகள், ஏன்னா டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு அவ்வளவு பேர் காத்துட்டு இருக்காங்க. அரசு ஆசிரியர்கள் அவ்வளவு பேர் வேலை வாய்ப்பு உருவாக்காமல் கடந்த 5 வருஷம் போன 5 வருஷத்துல இவங்க வேலை வாய்ப்பு கொடுத்தது சுமார் 2300-400 தான். அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களே பாத்தீங்கன்னா 10,000 மேல. இது மாதிரி எல்லா துறைகளிலும், இந்த துறைகளில் எல்லாம் மீண்டும் வேலை வாய்ப்பை உருவாக்கும் வேலையை முதல்வர் துரிதமாக செஞ்சு வர்றார். அதே நேரத்தில் நிதிநிலையும் சீராக பேலன்ஸ் பண்ணி கொண்டு போற வேலையும் இருக்காங்க. கண்டிப்பா உங்களுக்கான சூழ்நிலையை உருவாக்கும் வேலையை அரசு செஞ்சுட்டு இருக்கு. உங்களை ஒவ்வொருத்தருக்கும் தேவையான விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கு. நான் திரும்பவும் போற இடத்துல சொல்றது என்னன்னா, இது உங்களுக்கான கவர்மெண்ட். முன்னாடி உங்களுக்கு இங்க இருக்க மாணவிகள், இங்க இருக்க பெற்றோர் எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய இடைவேளை இருக்கு. ஏதோ கவர்மெண்ட்னா அவங்க யாரோ ஒரு அமைச்சர் இருப்பாங்க, இல்ல ஒரு எம்எல்ஏ இருப்பாங்க. அப்படி இல்லை. இது நீங்க எல்லாம் சேர்ந்து முதல்வர் உங்கள் அண்ணனை தேர்ந்தெடுத்து ஒரு உங்க கவர்மெண்ட். இது உங்களுக்கான கவர்மெண்ட். உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுமா? ஒவ்வொரு நாளும் முதல்வர் உங்க அண்ணன் ஒவ்வொரு நாளும் யோசிச்சுட்டு இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் முதல்ல பேசுறது பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு முதல்வருடைய எண்ணத்தில் ஒவ்வொரு நாளும் இருப்பது. அடுத்ததாக வேலை வாய்ப்பு, அடுத்ததாக கிளீன் கவர்மெண்ட். ஒவ்வொரு நாளும் கிளீன் கவர்மெண்ட், லஞ்சல் ஆதாயம் இல்லாத அரசு கொடுக்கணும். முன்னாடி பேசுறவங்க எல்லாரும் சொன்னாங்க, எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா பத்திரப்பதிவு அலுவலகம், இல்ல ஆர்டிஓ ஆபீஸ், எல்லா இடத்துலயும் லஞ்ச ஆவணங்கள் எத்தனை வருஷம் பார்த்திருப்பீங்க. அதெல்லாம் இப்ப கிடையாது. இதை நோக்கிதான் அரசு போயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு சில வருடங்களில் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை பார்ப்பீங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிலாம் இங்கெல்லாம் லஞ்சம் வாங்கிட்டு இருந்தாங்களா, இப்பயும் இல்லையா அப்படின்ற அளவிற்கு எல்லாம் மாற்றப்படும். இங்க வருகை வந்தவங்க அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே நேரத்துல கீழே முதல் மாடியில எல்இடியில பார்த்துருக்க குழந்தைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக அடுத்து அவங்களை மேல் படிப்பையும் தொடருங்க. வேலை வாய்ப்புகளை உருவாக்கும், அதற்கும் அப்ளை பண்ணுங்க. நம்ம காலேஜ்ல இருந்து கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு அந்த நிலம் சம்பந்தப்பட்டது கேட்டிருந்தாங்க. கண்டிப்பா அதற்கு என்னால் முடிந்த அனைத்து வேலைகளையும் செய்வோம். நான் உங்க காலேஜ்ல பேசிக்கிறப்ப மேனேஜ்மெண்ட் ஏதாவது சொன்னேன், உங்களுக்கு லா காலேஜ் வேணும்னா நீங்க அப்ளை பண்ணுங்க. எங்களால் முடிந்த உதவிகளை செய்து பெண்களுக்கான லா காலேஜ் ஒன்று அப்ளை பண்ணுங்க. இங்க இருக்க பிள்ளைகள்
நிறைய பேர், ஏன்னா அது என்னுடைய டிபார்ட்மெண்ட்ல வர்றதுனால நான் சொன்னேன். நீங்க அப்ளை பண்ணுங்க, நீங்க உங்களுக்கான இந்த ஸ்பேஸ்ல ஏதாவது இடம் இருந்துச்சா நீங்க அப்ளை பண்ணுங்க, கண்டிப்பா அப்ரூவ் பண்ணுவோம். நிறைய பேர் இங்க இருக்கிற நிறைய நல்ல ஒரு லாயர்ஸா வரணும். ஏன்னா என் டிபார்ட்மெண்ட் வருது, என்னால அனைத்து உதவிகளையும் என்னால செஞ்சு உங்களுக்கு அதை சீக்கிரம் கிடைக்கிறதுக்கான வேலைகளை செய்வோம். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.